குடிவெறியில் சிறுவன் உயிர் பறிப்பு. எல்லா குற்றங்களின் ஊற்றுக்கண் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுமா? சேலம் அருகே பள்ளி மாணவர்கள் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறுல 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு சிறுவனை கொடூரமாக உயிரை பறித்திருக்காங்க. அவ்வாறு உயிரை பறித்ததை சிறுவர்கள் வீடியோ எடுத்த கொடூரமும் அரங்கேறியுள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அவர்களை பிடித்து போலீசிலையும் ஒப்படைச்சிருக்காங்க. அங்கு நடந்தது என்ன என்பதனை தற்பொழுது சேலம் மணியனூரை சேர்ந்த 16 வயது சிறுவன் மல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். அதே ஊரை சேர்ந்த தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய 16 வயது சிறுவன், மணியனூரில் வசிக்கக்கூடிய பீகார் மாநிலத்தை சேர்ந்த 16 வயது சிறுவன் ஆகிய 3 பேரும் ஃபேஸ்புக் மூலமாக நண்பர்களாக இணைஞ்சிருக்காங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து நேற்று இரவு மல்லூர் அருகே இருக்கக்கூடிய கெஜல் நாயக்கன்பட்டி காட்டுவளவு பகுதியில மது அருந்தி கொண்டிருந்த போது சீலநாயக்கன்பட்டியை சேர்ந்த கோகுல் என்ற சிறுவன் அங்கு வந்திருக்கான். இந்த நிலையில கோகுலுக்கும் மற்ற சிறுவர்களுக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அங்கு என்ன நடந்தது என்று பார்த்தால், கோகுல் அங்கு மது அருந்து கொண்டிருந்த சிறுவர்களை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த சிறுவர்கள் 3 பேரும் சேர்ந்து அங்கு வந்த கோகுலை கத்தியால குத்தி அவனுடைய உயிரையே பறிச்சிருக்காங்க. தப்பி ஓடிய 3வர்ல 2 பேரை அப்பகுதி மக்கள் பிடித்து மல்லூர் போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. தப்பிய பீகார் சிறுவனை போலீசார் தேடி வந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன இன்னும் கொடூரம் என்று பார்த்தால், சிறுவனின் உடலை கத்தியால் குத்திவிட்டு அதனை வீடியோ எடுத்தும் அந்த இடத்துல கூச்சலிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் திரண்டு வந்த நிலையில 3 சிறுவர்களும் அங்கிருந்து ஓட முயற்சி பண்ணிருக்காங்க. அவர்கள 2 சிறுவர்களை பொதுமக்கள் பிடித்து மல்லூர் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. மேலும் இறந்து போன கோகுலின் உடலை மல்லூர் போலீசார் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இறந்து போன சிறுவனோட உடல் அடையாளம் காண முடியாதபடி சிதைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல அடிதடி, வெட்டுக்குத்து, வன்முறை, உயிர் பறிப்பு, கொள்ளை, வழிப்பறி, பெண்கள் சிறுமியர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை என அத்தனை குற்றங்களுக்கும் ஊற்றுக்கண்ணாக அரசு மதுக்கடைகளே இருக்கிறது. அதே போல இந்தியாவிலேயே அதிகமாக சாலை விபத்து நேர்வதும் தமிழ்நாட்டில்தான் என்றும், குடித்துவிட்டு வண்டி ஓட்டுவதே பெரும்பாலான விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என்றும் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுது. சேலம் மாவட்டத்தில் சிறார்கள் மது அருந்தியதே மற்றொரு சிறுவனின் உயிர் பறிப்புக்கு காரணமாக இருந்திருக்கு. அதனால முழு மதுவிலக்குக்கு முதலமைச்சர் முதல் கையெழுத்து இருக்கும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்தது. அதை செய்யாமல் விட்டுவிட்டு போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறார். டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து மதுவை விற்றுவிட்டு வேறு எந்த போதைப் பொருளை தடுக்க போகிறார் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மக்களும் இதனால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இருந்தாலும் முழு மதுவிலக்கை கொண்டு வர இன்னமும் வாய்ப்புள்ளது. 10வது கையெழுத்தோ 100வது கையெழுத்தோ 1000வது கையெழுத்தோ முழு மதுவிலக்குக்கு போட்டால் தமிழ்நாட்டில் அனைத்து குற்றங்களுக்கும் காரணமான ஊற்றுக்கண்ணை வற்ற செய்து அடைத்து விடலாம். தான் டாஸ்மாக் மதுக்கடை நடத்த வரவில்லை, மக்களுக்கு நல்லது செய்ய வந்துள்ளேன் என்று அதை செய்து காட்டுவாரா? திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் தனது 2 கண்கள் என்று சொன்ன இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற குற்ற செயல்களுக்கு இப்போதாவது ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா என்ற வண்ணம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுது இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சி.